மூல நோய் அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு நோய், உபத்திரவம். அது அந்த ஆசன வாயில் அந்த கக்கூஸ் போகிறதுக்குள்ளேயும் ரத்தமாக வெளியில் வந்துட்டுருக்கும், சதை வெளியில் நீட்டிகிட்டு இருக்கும், அதில் புண்கள்லாம் வேறு வந்துடும். அந்த மாதிரி இந்த நோய் இருக்கிறவா ரொம்ப கஷ்டப்படுவா, நிறைய கத்துவா, நிறைய கோச்சிப்பா. பாவம் இருக்காதா, அவளால் அந்த மலம் கழிக்கிறதுன்றதை பண்ண முடியலன்னுச்சு. அவளுக்கு இவரும் சாப்பிடவும் முடியாது. செய்யா முதல்ல மனுஷாலாக பண்ணுவாளுக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா டூ போகணும். இந்த ரெண்டுமே சரியாக பண்ண முடியலன்னா போக வராத பாவம். அதனால அவள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, திப்பலா மாத்திரை அப்படின்னு விற்கிறது. அந்த மாத்திரையை தினமும் 2 அல்லது 3 மாத்திரையை டெய்லி நைட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். துத்தி இலை பொடி 5 கிராம் காலை மாலை 2 வேளையும் கொஞ்சம் தண்ணியில் கொத்தி சாப்பிட்டு வரலாம். அது தவிர என்ன பண்ணலாம், பேசினில் இப்போ உட்கார அளவுக்கு ஒரு பெரிய பேசினில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, கல் உப்பு 2 பிடி, மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன் அதில் போடணும். அது லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் இவளோட ஆசன வாய்ப்படும்படியாக அவள் உடம்பை அமுத்தி வச்சுட்டு உட்காந்துக்கணும். அது கொஞ்சம் எரியிற மாதிரி இப்போ கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தால் கூட அந்த புண்கள்லாம் இந்த உப்பு வந்து நோய் கிருமி எதிர்க்கும், அந்த மஞ்சள் நோய் கிருமி எதிர்க்கும். அவளுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும், அந்த இடங்களில் வலியெல்லாம் கொஞ்சம் குறையும். திற்பலா சூர்ணம் அதை கூட வெதுவெதுப்பான வெந்நீரில் போட்டு கரைச்சி அதில் கூட இந்த ஆசன வாயை வச்சுன்னு உட்காந்துக்கலாம். இதெல்லாம் இவளுக்கு ரொம்ப உடம்புக்கு அந்த வலிகள்லாம் இல்லாமல் பார்த்து